ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கீங்க. ஏன் அதுக்கு ரெட் லைட் ஏரியான்னு வைங்க. இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி சீன்லாம் வந்தாக்க நானே இந்த போஸ்டரை கொளுத்திடுவேன். அதுக்கு அப்படின்ற இப்போ தேவைப்படுது. புரியுது? ஏன்னா இப்போ வந்து அவர் உலகமே உற்று நோக்கக்கூடிய நடிகரையும் தாண்டி அரசியல்வாதி ஆகிட்டார். அதனால் பல அச்சுறுத்தல்கள். நான் ஃபோன் கால்ஸ் கூட ஏதோ வீடியோ கால்ஸு வாய்ஸ் காலுக்கு கேட்டேன். இப்போ பல கற்பழிப்புகள் கள்ளக்காதல்கள் நடக்க தானங்க செய்யும். இன்னைக்கு நான் உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பத்திரிகை துறையை பற்றி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். யார் அந்த சார், யார் அந்த சார்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறீங்களா? சமூகத்தில் பல அவலங்கள் நடக்குது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எதை திறந்தாலும் வெளியில் நடமாடவே முடியல. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பத்திரிகை நண்பர்களை உங்களை பார்த்து தான் கேட்குறேன். இன்றைக்கி நான் ரோஹிணி தேட்டரில் ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்தேன். என்னது அது? என்னது அது? என்னது அது? ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் போட்டு அந்த படத்துக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆணு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது நான் வெளிநாடாது. அப்புறம் பல கற்பழிப்புகள் கள்ளக்காதல்கள் நடக்க தானங்க செய்யும். இது என்னது இது? இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? இந்த தேட்டருக்கு ஃபேமிலி வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க. அவங்க மனசில் ஒரு வஞ்சகத்தை வளர்க்குற மாதிரி இது அந்த மாதிரி வேலைகள் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி தமிழ் படத்திற்கு தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் படத்துக்கு தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்க? ரெட் ஃப்ளவர்னு வச்சு, ரெட் ஃப்ளவர்னு பேர் வச்சு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்க. ஏன் அதுக்கு ரெட் லைட் ஏரியான்னு வைங்க. ரெட் லைட் ஏரியான்னு வைங்க. தமிழகத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? படம் எடுங்க, வேணான்னு சொல்லலை. தமிழ் படத்துக்கு தமிழில் பேர் வைங்க. சரி, தமிழ் பேர் தான் வைக்க முடியல, இங்கிலீஷில் பேர் வச்சிருக்கீங்க. ஓகே, இது இங்கிலீஷ் படமா? அது அவர் யார்? தமிழால் தானே. இது ப்ரூஸ்லி படமா? ஜாக்கி சான் படமா? அர்னால்டு படமா? முத்தம் கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. இல்லை ட்ரிபிள் எக்ஸ் படமா? அந்த பொண்ணு யாரு? இன்னைக்கு இந்த தேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு சீர்கேடான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சட்டசபையில் பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, சட்டசபையில் பேச மாட்டீங்களா? அன்னைக்கு இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் வாத்தாங்கம்மாளன் பேசிட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுனீங்களா? இந்த மாதிரி ரெட் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு படத்துக்கு பேரை வச்சு இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? சொல்லுங்க சார், இது எந்த விதத்தில் நியாயம்? இதை சட்டசபையில் பேசுங்க, ஒரு பத்திரிகையிலையும் பேசுங்க, ஆடியோ ரிலீஸ் அப்போ பேசுங்க. அவரு மிஸ்கின் ஏதோ வாயில வந்தது ஏதோ பேசிட்டாரு. நான் அவர் பேசுனது சரின்னு சொல்ல வரல. அவர் பேசுனது தவறு தான். அவர் பேசுனது தவறுனா அப்ப இதுவும் தவறு தான். அவர் பேசுனது சரினா அப்ப இதுவும் சரிதான். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு நீங்க இந்தியாவுக்கு முதுகெலும்பா இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை தட்டி கேளுங்க. இப்ப சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், இந்த படத்தோட ஹீரோ யார்? அவரு மிஸ்டர் விக்னேஷ். உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன், இந்த படத்தோட ரெட் ஃப்ளவர் படத்தோட பேரை மாற்றுங்க. அப்படி இல்லையா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். எந்த தேட்டரில் நடந்தாலும் ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி சீன்லாம் வந்தாங்க நானே இந்த போஸ்டரை கொளுத்திடுவேன். புரியுதுங்களா? வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு தடையை போடு. வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு தடையை போடு. இன்னைக்கு சமூகத்தில் வெற்றிமாறன் சார் மாதிரி, நம்ம அமீர் சார் மாதிரி இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சீர்கேடான படங்களை கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? இது மிகப்பெரிய தவறு. இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் ரெட் ஃப்ளவர் படத்தை தடை வந்து கண்டிப்பாக விதிக்கணும். சரிங்களா? நன்றி. என்ன கேட்டீங்க? வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்லயே பேட் கேர்ள்னு ஒரு படம் வருது. அது ரிலீஸ் ஆகட்டும். அது ரிலீஸ் அப்போ பேசுகிறாங்க. ட்ரெயிலர் நான் இன்னும் பார்க்கல. நிறைய பேர் சொன்னாங்க. நான் வெளிநாடு போயிருந்தாலும் அதை பார்க்கல. நான் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். விஜய்க்கு ஜெட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவரை சங்கின்னு நீங்கள் புதுதாக மூத்திர குத்திட்டாங்க. சங்கியா இருந்தாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜெட் பாதுகாப்பு தருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி இல்லை, அவர் வந்து இன்னைக்கு சமீபத்தில் ஏதோ முட்டை வீச போகிறாங்க அப்படிலாம் சொல்லி அச்சுறுத்தல்கள் இதை ஃபோன் கால்லாம் வந்ததாக கேள்விப்பட்டேன். அதனால் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அது கடமை, காவல்துறையோட கடமை.
புரியுதுங்களா? அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது அது வரவேற்கத்தக்கது தான். அது இல்லைங்க, உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வேணுங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லை. நேற்று கூட ஏதோ ஒரு ஊரில் பார்த்தேன், அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து தான் தெரியுது. இல்லை அவர் மக்களை சந்திக்கிறாரு, சந்திக்காமல் இருக்காரு, ரெண்டாவது விஷயம். ஆனால் பாதுகாப்புன்ற இப்போ தேவைப்படுது. புரியுது? ஏன்னா இப்போ அவர் உலகமே உற்று நோக்கக்கூடிய நடிகரையும் தாண்டி அரசியல்வாதி ஆகிட்டார். அதனால் பல அச்சுறுத்தல்கள். நான் ஃபோன் கால்ஸ் கூட ஏதோ வீடியோ கால்ஸு வாய்ஸ் காலுக்கு கேட்டேன், ஏதோ முட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னதா. அதனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டார். அதனால் தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம். இன்றைக்கி அவர் பப்ளிக்கு வந்துட்டார். அதனால் கண்டிப்பாக பாதுகாப்பு முக்கியம். நன்றி. நான் வருவாரான்னு கேளுங்க, நான் வருவேனான்னு கேளுங்க. சிஎஸ்கே வருமா? சிஎஸ்கே கட்சி வருமா? தம்பி, நீங்கள் மைக்கை வச்சுன்னு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரை பார்க்குறீங்க? கண்டென்ட் முடிஞ்சது. வணக்கம்.